வணக்கம் மச்சி, வெல்கம் பேக். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற மேட்டர் என்னன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டா பண்ண ஒரு தரமான சம்பவத்தை பத்தி தான். பொதுவா தீபாவளிக்கு பலகாரம் சுடுவாங்க, ஆனா இந்த வாட்டி அரசாங்கம் மாநில திரைப்பட விருதுகளை லாரி லாரியா கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. சும்மா இல்லைங்க, 2016 இருந்து 2022 வரைக்கும், அதாவது போன 6 வருஷமா பெண்டிங்ல இருந்த அத்தனை அவார்டையும் ஒரே சைன்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, இன்ஜினியரிங் படிச்ச பையன் 4 வருஷமா வச்ச அரியர்ஸை மொத்தமா ஒரே செமஸ்டர்ல கிளியர் பண்ண ஃபீல் கொடுக்குது. தம்பி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். 2016 ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்ப அவார்ட் கொடுத்திருக்காங்க. அந்த படத்துல நடிச்ச குழந்தைக்கு இப்ப கல்யாணமே ஆயிருக்கும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இந்த மெகா லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கா, யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிச்சிருக்கு, மிஸ் பண்ணது யாரு, வாங்க விரிவா அலாசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோஸ் பக்கம் வருவோம். இவங்க செலக்ட் பண்ணிருக்கிற லிஸ்ட பார்த்தா மாஸ் ஹீரோவை விட நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்களுக்கு தான் அதிகம் லக் அடிச்சிருக்கு. 2016 விஜய் சேதுபதி புரியாத புதிர், அந்த படத்தோட பேரே புரியாத புதிர். இப்ப அவார்டு வந்ததும் ஒரு புதிர் தான், ஆனா மனுஷன் அப்பவே மொத்த ஆக்டிங்கும் பண்ணிருப்பாரு. 2017 கார்த்தி தீரன், இது நிஜமாவே ஒரு வெறித்தனமான செலக்ஷன். அந்த பாலைவனத்துல கஷ்டப்பட்டு ஓடுனதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. 2018 வடசென்னை அன்பு கேரக்டரை யாராலும் மறக்க முடியாது. இதுக்கு அவார்ட் கொடுக்கலனா தப்பு. ஏதோ ஒரு அவசரத்துல இருந்துச்சுன்னா லைஃப்பை தொலைச்சிட்டேடா நானா, இப்பெல்லாம் சொல்லாத. 2019 பார்த்திபன் ஒத்த செருப்பு சார், தனியா நின்று நடிச்சீங்க, டைரக்ட் பண்ணீங்க, இப்ப தனியா விருதையும் தட்டிட்டு போயிருக்கீங்க. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. 2021 ஆர்யா சார்பட்டா பரம்பரை படத்துல கபிலனா உடம்பை ஏத்தி இறக்குன ஆர்யாவுக்கு இது ஒரு கம்பேக் அவார்டுன்னே சொல்லலாம். எல்லாம் பார்த்துப்பா. 2022 விக்ரம் பிரபு டானாக்காரன், இது பல பேர் கவனிக்காத படம், ஆனா பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு தரமான படம்னு. விக்ரம் பிரபுக்கு இது ஒரு செம அங்கீகாரம். ஹீரோயின் லிஸ்ட பார்த்தா சும்மா சொல்லக்கூடாதுங்க. கமர்ஷியல் ஹீரோயின்ஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்கள தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க. நயன்தாரா 2017 அறம் கலெக்டரா வந்து கெத்து காட்டியிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார்னா சும்மாவா சொல்றாங்க. ஜோதிகா 2018 செக்க சிவந்த வானம், அந்த படத்துல எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் அதுலயும் தனித்து தெரிஞ்சாங்க ஜோ. சாய் பல்லவி 2022 கார்கி, இந்த லிஸ்ட்லயே என்ன கேட்டா தி பெஸ்ட்னு இவங்கள தான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ்ல அவங்க அழுவுறத பார்த்தா கல்லு கூட கரையும். யா டிசர்விங் வின்னர். ஐஸ்வர்யா ராஜேஷ் காக்கா முட்டை தர்மதுரைன்னு 2 படத்துக்கும் சேர்த்து வச்சு செஞ்சிருக்காங்க. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. சரி, நடிகர்களை விடுங்க, இந்த மாதிரி படங்களை எடுத்த டைரக்டரை பத்தி பேசியே ஆகணும். லோகேஷ் கனகராஜ், இன்னைக்கு இவர் எல்சியூன்னு பெரிய யூனிவர்ஸே வச்சிருக்கலாம், ஆனா இவருக்கு அடித்தளம் போட்டது மாநகரம். அதுக்கு 2016 பெஸ்ட் டைரக்டர் அவார்டு. அப்போ லோகேஷ் சார் முடியெல்லாம் கம்மியா வச்சிருப்பாரு பாசு. வெற்றிமாறன் அசுரன் படத்துக்கு அவார்டு. வெற்றிமாறன் படம்னாலே அவார்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கருத்து விழுந்துருச்சியா, சாவடிக்கிறாங்களே போயா. சூரரை போற்று, ஜெய் பீம், இந்த 2 படமும் தமிழ் சினிமாவோட தரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படங்கள். இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்தாலும் மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் நம்ம ஏஆர் ரகுமான் சார் 2022 பொன்னியின் செல்வன் படத்துக்கு இசையமைப்பாளர் விருது வாங்கியிருக்காரு. சோழர் காலத்து மியூசிக் சும்மா மேஜிக் பண்ணியிருப்பாரு. எல்லாம் ஓகே பாஸ், ஆனா இந்த லிஸ்ட்ல நல்லா உத்து பார்த்தீங்கன்னா சில பெரிய தலைகள் மிஸ்ஸிங். சமூக வலைதளங்கள்ல இப்போ இதுதான் பேச்சு. தளபதி விஜயோட மாஸ்டர் மெர்சல் எல்லாம் இந்த டைம் பீரியட்ல தான் வந்தது. அதே மாதிரி அஜித்தோட விசுவாசம், நேர்கொண்ட பார்வையெல்லாம் இருந்துச்சு. ரசிகர்கள் என்ன கேக்குறாங்கன்னா, கமர்ஷியல் படங்களை ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஜூரி என்ன சொல்றாங்கன்னா, கலைநயத்துக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. ஆனா ஒரு படம் ஜெயிக்கிறதுக்கு ஹீரோ மட்டும் போதுமா? நம்மள சீட்டு நுனியில உட்கார வச்ச வில்லன், வயிறு குலுங்க சிரிக்க வச்ச காமெடியன், அள வச்ச அப்பா அம்மா கேரக்டர்ஸ் எல்லாம் இல்லைன்னா சினிமா இல்ல. சூர்யா தனுஷ் வாங்கின அவார்டை விட வடசென்னை ராஜனுக்கும் கைதி அர்ஜுனுக்கும் வாத்தியார் பசுபதிக்கும் கிடைச்ச அங்கீகாரம் தான் பல பேருக்கு செம ஹாப்பி. முதல்ல ஹீரோவுக்கு தண்ணி காட்டின வில்லன்களை பார்ப்போம். பரோட்டா பாயா சாப்பிட்றவ அடிச்சா மட்டும் ரத்தம் வராது, பருப்பு சாதம் சாப்பிட்றவ அடிச்சாலும் ரத்தம் வரும். 2019 கைதி படத்துல அந்த பேஸ் வாய்ஸ்ல மிரட்டின அர்ஜுன் தாஸ் சிறந்த வில்லனா தேர்வாகியிருக்காரு. வடசென்னை படத்துல துரோகத்தை விசுவாசமா செஞ்ச சமுத்திரக்கனி.
எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க நல்ல பிளேயர்னா அம்மாட போடு ஆடணும் போடு மட்டும் தான் ஆடணும் 2016 துருவங்கள் 16 படத்துக்காக ரஜ்மான். 2021 ஜெய்பீம் படத்துல போலீஸா வந்து நம்ம ரத்தத்தை கொதிக்க வச்ச தமிழ். கடைசியா 2022 விருமன் படத்துக்காக பிரகாஷ்ராஜ். இவங்க நடிப்புல மிரட்டினதுனாலதான் ஹீரோக்களோட வெற்றி பெருசா தெரிஞ்சது. அடுத்து எவ்வளவு சோகமா இருந்தாலும் நம்மள சிரிக்க வைக்கிற காமெடியர்கள் இதில் அல்டிமேட் கிங் யோகி பாபு தான். 2018 கோலமாவு கோகிலா மற்றும் 2021 டாக்டர் என 2 முறை சிறந்த நகைச்சுவை நடிகராக தேர்வாகியிருக்காரு. டாக்டர் படத்துல அவர் பண்ணது காமெடியில தெரப்பி. அடுத்து நம்ம ரோபோ சங்கர் வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துக்காகவும் 2022 இரவின் நிழல் படத்துக்காகவும் விருது வாங்கியிருக்காரு. இது போக கருணாகரன், மான்ஸ்டர், பாலா, சரவணன், என் ஆளோட செருப்பக்கானம் ஆகியோரும் லிஸ்ட்ல இருக்காங்க. ஒரு படத்தோட உயிரோட்டமே இந்த குணச்சித்திர நடிகர்கள் தான். இதுல டாப் ஹைலைட் யாருன்னா வடசென்னை அமீர். 2018 ராஜன் செத்து பல வருஷம் ஆச்சு, ஆனா இன்னும் ரசிகர்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. செம செலக்ஷன் இது. அடுத்து 2021 ஜெய்பீம் மணிகண்டன். அந்த படத்துல ஹீரோ சூர்யாவா இருந்தாலும் கதையை தாங்கி பிடிச்சது ராசா கண்ணு தான். அவருக்கு கிடைச்ச மிக சிறந்த அங்கீகாரம் இது. தீரன் படத்துல அந்த போலீஸ் டீம்ல ஒருத்தரா வந்த போஸ் வெங்கட் 2017 மற்றும் 2022 டானாக்காரன் படத்துக்காகவும் விருது வாங்கியிருக்காரு. நடிகைகளை விஜய் சந்திரசேகர், கடைக்குட்டி சிங்கம், ஸ்ரீ ரஞ்சானா, ஹவுஸ் ஓனர் ஆகியோரும் விருது வாங்கியிருக்காங்க. கடைசியா ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்ட்ஸ். இதுல சில பெரிய ஹீரோக்கள் மற்றும் படங்களும் இருக்கு. விஷ்ணு விஷால் தமிழ் சினிமாவின் பெஸ்ட் த்ரில்லரான ராட்சசன் 2018 படத்துக்காக சிறப்பு விருது வாங்கியிருக்காரு. கார்த்தி சிறந்த நடிகருக்கான விருதை தீரன் படத்துக்கு வாங்கினாலும் ஜூரி மனசு கேட்காம கைதி 2019 படத்துக்காக அவருக்கு சிறப்பு விருது கொடுத்திருக்காங்க. பசுபதி சார்பட்டா பரம்பரை படத்துல வாத்தியாரா வந்த பசுபதி சாருக்கும் சிறப்பு விருது. சோமசுந்தரம் 2016 ஜோக்கர் படத்துக்காக. சோ நண்பர்களே, வெறும் ஸ்டார் பின்னாடி போகாம திறமையான கலைஞர்களை இந்த முறை அரசாங்கம் கௌரவி குறிப்பா ராசா கண்ணு மணிகண்டனுக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் விருது கிடைச்சதுல பர்சனலா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எது எப்படியோ 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு மலைச்சாரல் மாதிரி அவார்ட் கொடுத்தது சந்தோஷம் தான். விருது வாங்கின எல்லா கலைஞர்களுக்கும் நம்ம சேனல் சார்பா ஒரு பெரிய விசில். இதுல பல பேருக்கு விருது கிடைச்சாலும் சில தகுதியானவங்களுக்கு விருது கிடைக்கலன்னு சர்ச்சை இப்ப பெருசா வெடிச்சிருக்கு. குறிப்பா சூப்பர் டீலக்ஸ் படத்துல நடிச்ச நம்ம ராசுகுட்டி அஸ்வந்த் வெளியிட்ட ஒரு வீடியோ இப்போ இணையத்துல வைரலா போய்கிட்டு இருக்கு. 2019 வெளியான சூப்பர் டீலக்ஸ் படத்துல ராசுகுட்டி கேரக்டர்ல நடிச்ச அஸ்வந்த் தனக்கு மாநில அரசு விருது கிடைக்கும்னு எதிர்பார்த்தாராம். சரி, அதுலதான் கிடைக்கல. அட்லீஸ்ட் 2022 வந்த மைடியர் பூதம் படத்துக்காச்சு கிடைக்கும்னு நம்பினாராம். ஆனா ரெண்டுலயுமே அவருக்கு விருது கிடைக்கல. இத பத்தி ரொம்ப எமோஷனலா பேசின அஸ்வந்த் ஜூரி மெம்பர்ஸ் எல்லாம் படத்தை பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல, ஒரு கலைஞனுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னா நடிக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. ஜூரி மெம்பர்ஸ் இந்த மாதிரி படங்களை பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல, அங்கீகாரமே கிடைக்கலன்னா நடிக்கிறதே வேஸ்ட் இல்ல. அஸ்வந்த் மட்டும் இல்லைங்க, இயக்குனர் பா ரஞ்சித்தும் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு. அமைப்புகள் உண்மையாவே நேர்மையா தான் செயல்படுதா அப்படின்னு நேரடியா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அடுத்து முக்கியமா 2022 ஆண்டுக்கான சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது டானாக்காரன் படத்துல நடிச்ச நடிகர் போஸ் வெங்கட்டுக்கு கொடுத்திருக்காங்க. இங்கதான் பலருக்கும் ஒரு கேள்வி வருது. அதே படத்துல ஈஸ்வரனா மிரட்டின லால் சாரும் நம்மள கண் கலங்க வச்ச MS பாஸ்கரும் இருந்தாங்க. இங்க 2 பேரோட நடிப்பும் வேற லெவல்ல இருக்கும். இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரையும் தாண்டி போஸ் வெங்கட் அந்த அளவுக்கு நடிச்சிட்டாரா இல்ல ஜூரி இவங்களா கவனிக்க மறந்துட்டாங்களான்னு ரசிகர்கள் இப்போ கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்து வர்றது நம்ம ராக் ஸ்டார் அனிருத். பேரை காணோம்னு சொன்னா நம்ப முடியுதா? நாம பேசிக்கிட்டு இருக்கிறது 2022 வரைக்கான விருதை பத்தி. அந்த வருஷம் வரைக்கும் முழுக்க அனிருத் ஆட்சி தான் நடந்தது. விக்ரம் படத்தோட பிஜிஎம் தியேட்டரையே அதிர வச்சுது. திருச்சிற்றம்பலம் பாடல் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் அடிச்சுது. இப்படி மாஸ் ஹிட் மெல்லோடி ஹிட்னு வெளுத்து வாங்கின அனிருத்துக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருது கிடைக்காதது பெரிய ஏமாற்றம்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. தேசிய விருது தான் மிஸ் பண்ணியாச்சுன்னா இப்ப மாநில அரசு விருதும் கிடைக்கல. கட்சி காலி பண்ண உடனே ஸ்டேஜ் மேல ஏறி எல்லாரும் முன்னாடியும் சார்பட்டா பரம்பரை வெட்டி பெருமாள் வகையறான்னு கத்தி சொல்லணும். இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கும் ரோஸ்ட் வீடியோஸுக்கும் நம்ம லோகன் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். டாட்டா.